ரஜினியே கடவுளே, ரஜினியே பாபாவே, ரஜினியே வெங்கடேசன், ரஜினிக்கு வீரவிஜயம், ரஜினிக்கு ஐயவிஜயம். எங்கிருந்து வரீங்க? பாலக்காடு வருது. கேரளா. ரஜினியோட ஆட்டோக்காரன் பாஷா ஸ்டைல்லே வந்திருக்கீங்களே, என்ன சும்மா ஒரு ஆசை இந்த தடவை இந்த மாதிரி கெட்டப்பில் போகலான்னு. போன தடவை ஜெயிலி கெட்டப்பில் வந்து இந்த தடவை பாஷா கெட்டப்பில் வரலாம். எல்லா ஆடியோ லான்ச்சுமே வந்துருவீங்களா? வந்துடுவேன் ஜி, கண்டிப்பாக. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் என்ன ரஜினி மேலே என்ன அவ்வளோ தெரியுது ஜி, பிறந்ததுலேருந்து அப்படியே தான். அது என்ன தெரியல, பிறந்ததுலேருந்து அவர் அவ்வளோ பிடிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க விட்டுட்டு போ அதெல்லாம் இல்லை. யாரை விட்டுட்டு போனாலும் சரி, அவரை மட்டும் விட்டுட்டே போக மாட்டேன், என்னோட தான் போகும், என் பணத்தோடு தான் அவர் போகும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கேரளாலேயே நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, மோகன்லால் மம்முட்டியெல்லாம் இருக்கும்போது ரஜினி மேலே என்ன அவ்வளோ ஜி? ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, ரேஸில் எத்தனை குதிரை ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒத்த குதிரை தான். அந்த ஒத்த குதிரை தான் எங்கள் சூப்பர் ஸ்டார். ஓகே, நார்மலாக பேசும்போதே ரஜினி ஸ்லாங், ரஜினி ஸ்டைலில் தான் பேசுவீங்களா? இல்லை, தனியாக வருது ஜி. நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் எப்படி கண்டிப்பாக அது வந்தே தான் ஆகுது. ரஜினி நடிச்சதுலேயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப? பாஷா தான், வேற என்ன, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே பாஷா. பேசுறது எப்பவுமே ரஜினி மாதிரியே தான் இருப்பீங்களா ஊர்ல கூட? 90% வந்துருது. நானும் சொன்னேன், என்னதான் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்தே ஆகும். ஆகும் இருந்தால் தான். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த பாபாவோட முத்திரை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 3-4 மாதத்துக்கு அது கையில் விட்டு போகவே இல்லை. அது பண்ணலைன்னா ஏதாவது வருத்தமாகவே இருக்கும், மனசுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்குது. அது பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன தெரியல, அப்படியே ஒரு ஈர்த்துருச்சு இந்த பாபா படம். நேரில் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி ரஜினி பார்த்துருக்கேன் ஜி, பார்த்து ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன். திருவனந்தபுரம் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவர் பாபா பட ஷூட்டிங்கை வந்து பார்த்துருக்கேன். பாபா படம் தான் சின்ன வயசுல உண்மையில. பாட்டு நல்லா இருக்கு. வேட்டையன் படத்துல பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இசை வந்து நல்லா இருக்கு. ரஜினி வந்து இப்ப எல்லாம் இருக்க அவரு நல்ல வாலிபமா வயசா வந்திருக்காரு, அழகா வந்திருக்காரு. சிரிப்பு கிரிப்பு எல்லாமே எல்லாம் இப்ப ரொம்ப வாலிபமா தெரியுது. அவரு பாட்டு இசையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க குடும்பமே எங்களுக்கு ரஜினியோட ரசிகர் தான். நாங்க ரஜினி என்ன எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது முதல்ல ரஜினி தான். என் பேரு கே சுந்தரராஜன், முத்தம்மை நகர் கொடுங்கையூர்லேருந்து வந்திருக்கேன். இதயமல ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவருடைய படம்னா நான் எப்பவுமே தலைவருடைய படமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நான் போய் பார்ப்பேன். எனக்கு அவருன்னா அவ்வளோ உயிரை கொடுத்து நான் தலைவரோட ரசிகராக இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நீங்கள் மெரினா கடலே இங்கே இருக்கும். கடல் போல் ஜனங்கள் இங்கே வந்து தலைவருக்காக உயிரை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. குட்டி சோரை எட்டி பார்த்தா உசுரை கொடுத்தா 100 பேர் 1000 பேர் என்ற மாதிரி, கோடி பேர் என்ற மாதிரி தலைவருடைய இது எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கும். தலைவர் ஒரு சாதாரண பிறவி இல்லை, தெய்வ பிறவி, அதிசய பிறவி. அவருக்காக உயிரை கொடுக்க தமிழ்நாடு இல்லை, உலகம் பூரா ரசிகர்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய இந்த ஆடியோ கேசட் விழாவில் தலைவர் என்ன பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அரசியலை பற்றி இனிமேல் பேச மாட்டார் அவர். இருந்தாலும் அரசியல் கலந்த சில வார்த்தைகளை அவர் பேசதான் போறாரு. அதில் எந்த விதமான அவர் இல்லாத தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ணவே முடியாது. இது சத்தியம். தலைவர் வாழ்க. தலைவர் வந்து என்னைக்குமே வந்து அவர் நிரந்தரம் தான். அவர் நிரந்தரத்தை தக்க வைக்க மாட்டார். ஏன்னா நான் வந்து தொண்டேன் அப்படி சொல்லுவாரு. ஆனா வந்து எங்களுக்கு வந்து அவர் மூலியமா வந்து வாழ்க்கையை கத்து கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா வாழ்க்கையை கத்து கொடுத்துருக்காரு? நைட்டு 3 மணி ஆனதான் அவர் பேச்சுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையை கத்து கொடுத்துருப்பாரு. நானே எதிர்பார்க்குதுமா, நான் ஒருத்தர் இல்ல, நானே எதிர்பார்க்குது. ஏன் தெரியுமா? நாடியா எதிர்பார்க்குதுனாக்கா மோடி பேசுறதெல்லாம் வெற்றி சமம். அவர் பேச்சு வாயிலிருந்து என்ன வருது? ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தைக்கு சமம். ஏன் தெரியுமா? பேசும்போது புரியாது. ராத்திரி 3 மணிக்கு படுக்கும் போது தான் அது புரியும். ஏன் தெரியுமா? அந்த புரியும் போது தான் நமக்கு லைஃப் கொடுப்பாரு. வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் ஒழுங்கிட்டாரு. அவர் ஒழுங்கம் இல்லாம இன்னைக்கு கெத்தா இருக்கிறாரு. அவர் அரசியல் வேணாமா? சத்தியமா அவர் அரசியல் வேணாம், வரமாட்டாரு. ஏன் தெரியுமா? வேணாம். அவர் அரசியல் வேணாம். அரசியல் வந்து என்னத்தை கொட்டினாங்க? இவர் வந்து சாதிக்கிட்டோம், மக்களை வந்து அன்பால சாதிக்கிட்டோம். மக்கள் அன்பால சாதிக்கிட்டோம். அரசியல் வந்தா சாதிச்சிருவாங்க. மக்கள் அன்பால சாதிக்கணும்.
ஆமாம், ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பர்த்டே. எங்கள் அம்மா பயங்கரமான ரஜினி ஃபேனு. நான் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு பாஸ் கிடச்சி எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே கிஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நான் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்தேன். எனக்குமே ரஜினி ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினியோட பெரிய ஃபேன் தான். இன்னைக்கு என்ன பேசுவாருன்னு என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்போவுமே ரஜினி ஸ்பீச் கெத்தாக தானே இருக்கும். அதனால எப்போவுமே வெயிட்டிங்கில் தான் இருக்கும். அது தனியாக இது பண்ணணும்ல. எங்கள் அம்மா தான் என்னை விட பயங்கரமான ரஜினி ஃபேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. இன்னைக்கு உங்க பிறந்தநாள் அதுமா ரஜினி சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பிடிக்கும் ரஜினி சார்? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைலு, அவர் கெத்து, சுறுசுறுப்பு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துருக்கீங்களா ரஜினி சார்? இன்னும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போறீங்க. என் பொண்ணு அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா டிக்கெட் கிடச்சிடணும். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு ரஜினி? எப்பவுமே அவர் கெத்து தான். அதனால எதிர்பார்ப்பு என்ன, அவர் மேலே மேலே இன்னும் நல்லா தான் இதுக்கு இருக்கும். முன்னாடி நிறைய ஆடியோ லான்ச்ல ரஜினி சாரோட ஸ்பீச் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? பார்த்தேன். இன்னைக்கும் பேச போறாரு. எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவரோட பேச்சு எப்படி இருக்கும்? அவர் எப்பவுமே ஸ்டார் தான். அதனால் எப்பவுமே இன்னும் நல்லா தான் பேசுவார். அவருக்கு எதிர்பார்ப்பு என்ன, மேலே மேலே நம்ம அதே தான் வச்சுக்கிட்டோம். செல்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.